ஒரு நாள் நீங்க தான் உங்கள பாத்துக்கிட்டு இருக்கீங்க. தண்டிக்கல, கோபப்படல, ஆனா அமைதியா பாக்குது. மெதுவா நம்பிக்கை குறையுது. அர்ஜுன் 24 வயசு. ஒவ்வொரு காலையும் இன்னைக்கு ஆரம்பிக்கணும்னு நினைப்பான். பல் துலக்கும் போது நினைப்பான். போன் ஸ்க்ரோல் பண்ணும்போது நினைப்பான். தூங்க முன்னாடி கூட அதையே நினைப்பான். ஆனா எதுவும் மாறல. நேரம் போய்கிட்டு தான் இருந்தது. நாட்கள் மாதங்களா மாறுச்சு. 5 வருடத்துக்கு அப்புறம் அவன்தான். ஆனா எதுவும் மாறல. அதே ரூம், அதே வாழ்க்கை, அதே காரணங்கள். அந்த அர்ஜுன் கோபமா இல்ல, ஆனா களைப்பா இருந்தா, நெஞ்ச உடைக்கும் மாதிரி. அந்த நொடி அர்ஜுன் புரிஞ்சுக்கிட்டான். அந்த ஃபியூச்சர் பிறகு வராது, இப்போதான் உருவாகுது. ஒவ்வொரு நாளைக்கல்ல. அவன் எழுந்தான். பெரிய மோட்டிவேஷன் இல்ல, ஒரு சின்ன முடிவு. ஒரு நோட்டு எடுத்தான், ஒரு வேலை எழுதினான். அத உடனே பண்ணிட்டான். அடுத்த நாள் மீண்டும் அதே. பர்ஃபெக்ட் இல்ல, ஆனா கன்சிஸ்டன்ட். மெதுவா அவனோட வாழ்க்கை மாறல, ஆனா அவன் மாற ஆரம்பிச்சான். நாளைக்கு பண்ணுவேன்னு நினைப்பவன் இல்ல, இப்ப பண்ணுவேன்னு செய்பவன். இப்போ அவன் தெரிஞ்சுக்கிட்டான், அவன் ஃபியூச்சர் தொலைவில் இல்ல, இப்பவே பாத்துக்கிட்டு இருக்கு. நீங்க இப்போ என்ன பண்றீங்க, அதையே அது பார்க்குது. இந்த கதை உங்களுக்கு ஏதாவது உணர்வு கொடுத்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.